அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூம் நடிக்கும் வயசன் காலமடான் வெற்றி நடை போடுகிறது. வங்கக்கடலில் உருவாக உள்ள மோந்தா புயல் குறித்த விவரங்களை வரைகலை உதவியுடன் விவரிக்க இணைகிறார் செய்தியாளர் அஞ்சலி. நன்றி கவிதா. நேயர்களுக்கு வணக்கம். அதாவது வங்கக்கடல்ல உருவாகி இருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமா இன்றைக்கு காலையில வலுப்பெற்றிருக்கு. இதனுடைய அடுத்த கட்டம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது புயலாக மாறுவதுதான். இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறுமா? ஒருவேளை மாறினா இது தமிழகத்தை தாக்குமா அல்லது வேறு பாதையை நோக்கி போகுமா அப்படிங்கிற தகவல்களை நம்ம இப்ப பார்க்கலாம். சரி, இப்ப இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எங்க இருக்கு சரியா அப்படின்னு பார்க்கும் பொழுது வங்கக்கடல்ல சரியா சென்னைக்கும் இந்த மையம் கொண்டிருக்கக்கூடிய பகுதிக்கும் ஒரு 930 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த இடைவெளி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா இப்ப வரைக்கும் இதற்குள்ள இடைவெளி எவ்வளவுன்னு பார்க்கும்பொழுது 930 கிலோமீட்டர். அதே மாதிரி காஞ்சிபுரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு 939 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த இடைவெளி இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்திற்கும் தமிழகத்திற்கும் இருக்கக்கூடிய இடைவெளி. இப்ப இதனால மழையினுடைய தாக்கம் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இந்த புயல் இப்ப வரைக்குமே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தான் இருக்கு, புயலாக இன்னும் மாறல. இப்ப சரியா இப்ப இருக்கக்கூடிய நிலவரப்படி பார்க்கும் பொழுது நமக்கு இன்று மழைக்கான வாய்ப்புகள் மதியத்திற்கு மேல இருக்கும் என்று நாம எதிர்பார்க்கலாம். இது எங்கெங்கெல்லாம் மழைக்கான வாய்ப்புகளா இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதாவது கடலோர பகுதிகளில் இந்த மழையினுடைய தீவிரம் இருக்கும். சென்னை உள்ளிட்ட இடங்கள்லையும் அதே மாதிரி காஞ்சிபுரம் புதுச்சேரி உள்ளிட்ட இடங்கள்ல இந்த மழைக்கான வாய்ப்புகள் இன்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது என்ன ஆகும்னா நைட்டு நமக்கு போக போக மழை திரும்பியும் கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் இன்னைக்கு நிலவரமா இருக்கு. ஏன்னா அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே நீடிக்கக்கூடிய காரணம். இது புயலாக மாறுச்சு அப்படின்னா தான் இது சென்னைக்கு நமக்கு மழையை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரி, அப்போ 27ஆம் தேதி தான் இது மாறும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி மாறினா இது மோந்தா புயல் என்று பெயரிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பாருங்க, நம்ம பார்க்கும் பொழுது இந்த 27 காலையில் 27-11 மணிக்கெலாம் நம்ம பார்க்கும் பொழுது இந்த லோ ப்ரெஷர் இது கிட்டத்தட்ட மேற்கு வடமேற்கு திசையை தான் நோக்கி நகருது. இது சென்னைக்கு ரொம்ப ரொம்ப பாசிபிலிட்டி குறைவு அப்படிங்கிற மாதிரி தான் வரைகலை விளக்கம் நமக்கு சொல்லக்கூடியது. இது சென்னைக்கு கீழே, அதாவது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலினுடைய அந்த தன்மை அதிகமாக இருக்க தான் அது மேலே நோக்கி போகும். அந்த தன்மை குறையுது அப்படின்னா தான் அது நமக்கு சென்னை உள்ளிட்ட பகுதிகளை தாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் வரைகலை விளக்கத்துல நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா இது முழுக்க முழுக்க இந்த புயலினுடைய தாக்கம் எல்லாமே விஜயவாடா காக்கிநாடா பகுதியை நோக்கி தான் கரையை கடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விளக்கத்தை தான் இந்த சேட்டலைட் புகைப்படம் நமக்கு சொல்லுது. இது 27ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய நிலவரமா பார்க்கும். சரி, இது தமிழகத்தை தாக்குமா தாக்காதான்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு இல்லையா? நமக்கு வரைகளை சொல்றது தமிழகத்திற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்படிங்கிறது. இதை நம்ம வானிலை ஆர்வலர் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வானிலை ஆர்வலர் திரு ஹேமச்சந்திரன் இணைப்புல இணைஞ்சிருக்காரு. வணக்கம் ஹேமச்சந்திரன். நம்ம முன்னாடி நம்ம பார்த்தோம் இதனுடைய தாக்கம் சென்னையை தாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி. ஆனா இன்னைக்கு பார்க்கக்கூடிய நிலவரம் அப்படியே மாறுபட்டு இருக்கு. இது விஜயவாடா காக்கிநாடாவை கடந்து போற மாதிரி தானே இருக்கு. இது எப்படி மாறுபடும்? இது ஏதாவது மாறுதலுக்கு உட்பட்டதா இருக்குமா? அதாவது பார்த்தோம்னா இந்த சலனத்தை பொறுத்தளவுக்கு புயலாக மாறி ஆந்திரா நோக்கி நகருது என்பதுல எந்தவித மாற்றமும் இல்லை. தற்போது சென்னைக்கு கிழக்கே தென்கிழக்கே 990 கிலோமீட்டர் தொலைவுல மையம் கொண்டிருக்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலம். நாளைய தினம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் 27ஆம் தேதி புயலாகவும் மாறும் என எதிர்பார்க்கப்படுது. இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில நகர தொடங்கி ஆந்திர மாநிலத்தின் மச்சுலிப்பட்டினம் மற்றும் விசாகப்பட்டினத்திற்கு இடையே காக்கிநாடா அருகே கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுது. இது ஆந்திரா நோக்கி நகர்ந்தாலும் ஆந்திர நிலப்பரப்பை அடையும் போது சற்று மேற்கத்திய இடையூறு மற்றும் பசிபிக் உயரழுத்தத்தின் தாக்கத்தின் காரணமாக காற்று முறிவு ஏற்பட்டு மேக குவியல்கள் தெற்கு பகுதிகளில் உருவாகலாம். அப்படி பார்த்தா புயல் என்னவோ காக்கிநாடா நோக்கி தான் நகரும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய அடர் மேக குவியல்கள் நமக்கு தெற்கு ஆந்திரா மற்றும் வடகோடி மாவட்டங்களுக்கு சற்று சாதகமா அமையும். அப்படி பார்க்கும்போது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட வடகோடி மாவட்டங்கள்ல அக்டோபர் 27, 28 ஆகிய தேதிகள்ல மழைக்கான வாய்ப்புகள் என்பது உறுதியா தெரியுது. இருந்த போதிலும் அந்த மழைப்பொழிவு தீவிரம் எப்படி இருக்கும்? அது 5 சென்டிமீட்டர் மழையா அல்லது 10 சென்டிமீட்டர் மழையா இல்ல 15 சென்டிமீட்டர் மழையா என்பது இந்த புயல் சின்னம் நகர தொடங்கிய பிறகுதான் நம்ம அதை உறுதிப்படுத்தலாம். அது ஓரளவிற்கு ஒரு 500 கிலோமீட்டர் தொலைவுல அருகில் வரும்போது நமக்கு இந்த புயல் சின்னத்தினால எவ்வளவு மழைப்பொழிவு சென்னை பெறப்போகுது என்பது குறித்தான ஒரு துல்லியத்தன்மை தெளிவு கிடைக்கும். இன்று இரவு அல்லது நாளை காலை அது குறித்தான ஒரு துல்லியத்தன்மை நமக்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம்.
எஸ் ஹேமச்சந்திரன், இப்போ வழக்கமாக வந்துட்டு நம்ம புயல் தாக்க வருது அப்படின்னாலே நிறைய முன்னெச்சரிக்கையோட தான் இருப்போம். ஆனால் இப்போ நம்ம பார்க்கும் பொழுது அதில் நிறைய மாறுதல்கள் இருக்கு. இன்னைக்கு பார்க்கும் பொழுது ஒரு மாறுதல் நமக்கு கிடைக்கப்பெறுது, இன்னொரு நாள் வேற ஒரு தகவல் இருக்கு அப்படின்னும் பொழுது மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி இது வந்து ஒரு பயத்தை தான் ஏற்படுத்துது அப்படிங்கிற மாதிரி. இப்போ தெளிவாக நமக்கு இந்த மோந்தா புயல் அப்படிங்கிறது தமிழகத்தை தாக்குறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா தமிழகத்தை நேரடியா தாக்குறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. குறிப்பா விழுப்புரம் முதல் கன்னியாகுமரி வரையிலான கடலோர மாவட்டங்கள்ல இந்த புயலினால் எந்தவித தாக்கமும் இருக்காது. அதே சமயத்துல சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை உள்ளிட்ட சென்னை புறநகர் மாவட்டங்கள்ல இந்த மழைப்பொழிவின் தாக்கம் எவ்வளவு இருக்கும் என்பது மட்டும் நமக்கு அடுத்த ஒரு 24 மணி நேரத்துக்குள் நமக்கு தெரிய வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அது மட்டும் அல்லாமல் இந்த புயலும் நமக்கு மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய புயல் தான். ஆந்திரா நோக்கி நகர்ந்தால் கூட அங்கு எந்தவித காற்று சேதத்தையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறைவு. இது ஒரு மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய நிகழ்வாதான் ஆந்திராவிலும் அமையும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நன்றி ஹேமச்சந்திரன், உங்களுடைய தகவல்களுக்கு. அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூம் நடிக்கும் பைசன் காலமடான் வெற்றி நடை போடுகிறது.